சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சேது கருப்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும், என் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் உண்மையை புரிய வச்சு கண்டிப்பாக என் அப்பா ராஜாங்கத்தை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சேதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதனால் கருப்பு உடனே சரி சேது, நீ சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். சீக்கிரமாகவே நீ சொன்ன மாதிரி ராஜாங்கத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சேது யோசிக்கிறாரு, சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என் அப்பாவுக்கு நான் சரியான நேரத்தில் உதவி செய்ய முடியும். எப்படியாவது என் அப்பா எந்த தப்பும் செய்யலை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் அப்பா இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். மறுபடியும் என் அப்பா எப்பயும் போல் எல்லாருக்கும் உதவி செய்யணும். என் அப்பாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். அப்போ தான் நானும் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சேது யோசிக்கிறாரு. இங்கே தமிழ்செல்வி தினமும் காலேஜுக்கு போயிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்கே வசந்தி சொல்கிறாங்க, தமிழ்செல்வி எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டிக்கிற. நீ மாசமாக இருக்க, காலேஜுக்கு போகிறது, நல்லா படிக்கணும்னு நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனாலும் இப்போ நீ மாசமாக இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம்மா, நானும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக முடிவெடுத்துட்டேன். நான் நல்லா படிக்கணும். நான் நினச்ச மாதிரியே எனக்கு நல்ல நான் எனக்கும் ஒரு வேலை கிடைக்கணும். அதே மாதிரி நான் டாக்டர் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்கும் உதவி செய்யணும். நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இங்கே சேதுவை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா? சேது தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சார். ஆனால் இப்போ என்னை புரிஞ்சுக்காம சேது என்னென்ன பேசுகிறாரு. மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனாலும் அவங்க யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சேது உடனே இந்த பிரச்சனைக்கு காரணம் தமிழ்செல்வி தானே, என்னை புரிஞ்சிக்காமல் பேசுவார். என்னை விட்டு கொடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா சேது சொல் பேச்சை நான் கேட்டிருப்பேன். ஆனால் இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும்னு நினச்சிட்டேன். சேதுவை நம்ப போகிறதும் இல்லை. சேது திரும்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், உண்மையை கண்டுபிடிச்சி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசினாலும் நான் சேதுக்கிட்ட பேச போகிறது இல்லைம்மா. என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கணும்னு நினச்சி தான் இப்போ நல்லபடியாக படிக்கணும், நான் நினச்ச மாதிரி முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட தேவையில்லாமல் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு பேசாதீங்கம்மா. போதும், உங்கள் பேச்சை கேட்டு நான் ரொம்பவே அனுபவிச்சிட்டேன். இனியும் அப்படி என்னால் உங்கள் பேச்சை கேட்க முடியாது. நான் தான் தெளிவாக யோசித்து ஒரு முடிவெடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வசந்தி யோசிக்கிறாங்க, தமிழ்செல்வியோட வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி ஒரு பக்கம் ராஜாங்கத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. சேது தமிழ்செல்வியை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிட்டாரு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, எப்படி தமிழ்செல்வியை சேது வீட்டுக்கு அனுப்புறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இங்கே வசந்தி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே உடனே தமிழ்செல்வி நல்லபடியாக படிக்கணும்னு காலேஜுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசி நல்லபடியாக படித்து முன்னேறதுக்காக எல்லா ஏற்பாடையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தமிழ்செல்வி. சேது தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் இங்கே ஜெனியோட அப்பாவை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கருப்பு அவருக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் அங்கே அன்னைக்கு யாரெல்லாம் இருந்தாங்க, சக்தி எங்கே இருக்கிறாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சி சக்தியை நம்ம கூப்பிட்டு வந்துட்டோன்னா சக்தி மூலமாக எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி என் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் அப்பாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சேது எல்லார்கிட்டையும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் நீதிமானுக்கு தெரிய வருது. உடனே இங்கே நீதிமான் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஈஸ்வரி? ஆமாம், இங்கே ராஜாங்கத்தோட பையன் சேது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லார்கிட்டேயும் உதவி கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, சேது நினச்சா உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா என்ன? நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் ராஜாங்கத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கல. தமிழ்செல்வியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நான் செஞ்ச பிரச்சனையால் தான் இப்போ ராஜாங்கம் வசமாக மாட்டிக்கிட்டாரு. தமிழ்செல்வியும் இனி இந்த வீட்டுக்கு வர முடியாது. நீங்கள் நினச்சது மட்டும்தான் நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி அந்த பணத்தை நான் கொடுத்துருவேன். ஆனால் இங்கே சேதுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. அதே மாதிரி இங்கே
சக்தி எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மையவும் இங்கே சேது கண்டுபிடிச்சிடவே கூடாது. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்யுங்க. அப்போ தான் சேது வந்து இப்படி ராஜாங்கத்துக்கு உதவி செய்யணும், ராஜாங்கத்துக்கு வந்து உண்மையை புரிய வைக்கணும், ராஜாங்கத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு இப்படி வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செய்ய மாட்டார். அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேதுக்கிட்ட நான் பேசுகிறேன். சேது இனி வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி, அப்போ நான் தர வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து நீதிமான். ஆமாம், அந்த பணத்தை எங்கே வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்கும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக எப்படியோ நமக்கு வந்து பணம் கிடைக்க போகுது, அதான் சேது மட்டும் நம்ம பேச்சை கேட்டு இனி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யவே கூடாது அப்படின்னு வந்து நீதிமான் கிட்ட பேசிட்டு வந்து யோசிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி ஃபோனில் பேசின எல்லா உண்மையும் மலர் வந்து கேட்குறாங்க. இங்கே ஈஸ்வரி என்ன இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க? ஈஸ்வரி திருந்திட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் ஈஸ்வரி திருந்தலை. வேணும்னே பிரச்சனை செஞ்சதால் இப்போ இங்கே அப்போ சக்தி வந்து எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மை ஈஸ்வரிக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து சேது உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து நீதிமான் வந்து ஈஸ்வரிக்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பணம் தான் முக்கியம்னு ஈஸ்வரி வந்து நீதிமானுக்கு வர சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு மலர் ரொம்ப கோபமாக இருக்காரு. தமிழ்செல்வி இருந்தால் உடனே இந்த உண்மையை தமிழ்செல்வி கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் தமிழ்செல்வி தான் அங்கே வசந்தி வீட்டுக்கு போயிட்டாங்களே, அதனால் சேது வந்த உடனே இந்த உண்மையை சொல்லணும். இனி ஈஸ்வரியை யாரும் நம்பக்கூடாது, ஈஸ்வரி பேச்சை கேட்கக்கூடாது, ஈஸ்வரி நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு மலர் ஈஸ்வரி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. உடனே சேது எப்போ வருவாருன்னு தெரியலன்னு அங்கே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மலர். அந்த சமயம் அங்கே வந்த அப்பத்தா, மலர் என்னாச்சு, எதுக்கு இங்கே ரொம்ப நேரமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா அப்படின்னு பேசி மலர் வந்து சமாளிக்கிறாங்க. என்ன மலர், ரொம்ப பதட்டமாக இருக்க, நான் கேள்வி கேட்டாலும் சரியா பதில் பேச மாட்டேங்கிற, என்னாச்சு? ஆமாம், சேது எங்க? ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரவே இல்லையே, கருப்பும் வரல, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் என் பையன் ராஜாங்கத்தை நினச்சி சரியாக சாப்பிட முடியல, சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் மோகனா சரியாக சாப்பிடாம ரொம்ப மனசு வேதனைப்படுறா. இதில் சேது வேற வீட்டுக்கு வரதே இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. எப்போ தான் என் பையன் ராஜாங்க வீட்டுக்கு வருவான்னு சேதுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அப்பத்தா ரொம்பவே மனசு வேதனையோட பேசுகிறாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்பத்தா, நீங்கள் தான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசி ஆறுதலாக வந்து அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும். சீக்கிரமாகவே ராஜாங்கம் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வரணும். ஆனால் சேது ரொம்ப கோபமாக இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது உண்மை என்னன்னு சேதுக்கு தெரிய வந்தா தமிழ்செல்வியை சேதுவே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார்ல அப்படின்னு சொல்கிறாங்க மலர். ஆமாம், ஆனால் அப்படியெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பத்தா அப்படின்னு மலர் பேசுகிறத கேட்டுட்டு இங்கே அப்பத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இங்கே மலர் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறத பார்த்தா மலருக்கு ஏதாவது உண்மை தெரியுமா என்ன அப்படின்னு அப்பத்தா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே சேது கருப்புக்கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. என்ன மாமா, நானும் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சக்தி எங்கே இருக்கிறாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னவோ இங்கே வந்து இங்கே ஜெனியோட அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது ஆமாம் மாப்ள, ஏற்கனவே அவர் தானே இங்கே ராஜாங்க ஐயா வந்து என்கிட்ட பேசினாருன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பொய் தானே, அதனால் உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் மாப்ள, கவலைப்படாமல் இரு மாப்ள, நீ வேற வீட்டுக்கே வரதில்ல, அதனால் நீ வந்து ரெஸ்ட் எடு மாப்ள அப்படின்னு சொல்லும்போது எப்படி மாமா, அப்பாவை வேற கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, அப்புறம் அப்பா வீட்டுக்கு வரலன்னா அம்மாவால் தாங்கவே முடியாது, அதனால் சீக்கிரமாக வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரி மாப்ள, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசும்போது மலர் வந்து சேதுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலர், என்னாச்சு, என்ன உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை, ஈஸ்வரி ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், நான் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஈஸ்வரி வந்து நீதிமான் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சக்தி எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மை ஈஸ்வரிக்கு தெரியும். அதனால் இப்போ நீங்கள் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறீங்க. சேதுக்கு வந்து இப்படி உண்மையை கண்டுபிடிக்கக்கூடாது, சக்தி எங்கே இருக்கிறாருன்ற உண்மை என்றைக்கும் சேதுக்கு தெரியக்கூடாது. அப்படி உண்மை தெரிஞ்சால் ராஜாங்கம் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு உண்மையை சேது கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுவார், நான் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு நீதிமான் வந்து இங்கே ஈஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரி ஏற்கனவே வந்து
நீதிமானுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. அதனால் நீதிமான் வந்து ஈஸ்வரிக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு இவ்வளோ நேரமாக நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு மலர் சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாரு சேது. மலரு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இங்கே வந்து ஈஸ்வரி தான் அந்த பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னவோ இங்கே தமிழ்செல்வி சொன்னது எல்லாமே உண்மைதான். தமிழ்செல்விக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு என்னவோ ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க தான் வந்து திட்டம் போட்டு செல்லப்பாண்டிக்கிட்ட ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னு தெரியாமல் தமிழ்செல்வியால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்களும் தமிழ்செல்வி கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டீங்க. பாவம் தமிழ்செல்வி உண்மையை நிரூபிக்க முடியாமல் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. நீங்கள் தான் தமிழ்செல்வியை நம்பவே இல்லையே. அதான தமிழ்செல்வி வசந்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஈஸ்வரி தான். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஈஸ்வரி ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேன். நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மலர், நீ தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லவே இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். வேணும்னா நாளைக்கு நீதிமான் வந்து இங்கே ஈஸ்வரியை பார்க்க வராரு. நீங்களே வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக சக்தியை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள். சக்தி வந்துட்டாருன்னா இந்த பிரச்சனைக்கு யார் காரணன்ற உண்மையை நிரூபித்து உங்கள் அப்பா ராஜாங்கத்தை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். அப்போ தான் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நன்றி மலரு, இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சேது, எப்படியாவது தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வரணும், நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே சேது வந்து ஈஸ்வரி என்ன செய்கிறாங்க, இங்கே யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்கன்னு வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே ஈஸ்வரி, என்ன செய்து வீட்டுக்கே வராமல் அப்படி என்ன தான் உனக்கு பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு ரொம்ப அக்கறையாக என்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை செய்து நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி செய்கிற. ஆனால் என்ன செய்ய, தமிழ்செல்வி தான் இப்படி வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாலே. சரி, நீ பிரச்சனையெல்லாம் மறந்துரு, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் கேட்குறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மறுபடியும் இங்கே வந்து சித்ரா சொல்கிறாங்க. அம்மா, நாளைக்கு இங்கே நீதிமான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, சித்ரா, சேது இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சேதுக்கு உண்மை தெரியக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சேது இங்கே வந்து சித்ராவும் ஈஸ்வரியும் பேசுகிறத கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டு, அவங்க அப்படி எங்கே தான் வந்து நீதிமானை பார்க்க போகிறாங்க, நீதிமான் வந்து ஈஸ்வரிக்கு பணம் கொடுக்குறதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே ஈஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஈஸ்வரி யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்புறாங்க. உடனே சேது வந்து ஈஸ்வரி எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதே இடத்துக்கு கருப்பை கூப்பிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே நீதிமான் சொல்கிறாங்க, ஈஸ்வரி, நீங்கள் இப்படி ஒரு வேலை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களால் இப்போ பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டது ராஜாங்கந்தான். என்ன, இந்த வீட்டு மருமக தமிழ்செல்வியும் வசந்தி வீட்டுக்கு போனதால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல். நான் நினச்சதை விட நீங்கள் இந்த வேலையை ரொம்ப சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பணம் கொடுக்குறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரி அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஆமாம், அந்த சக்தி இப்போ எங்கே தான் இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே வந்து நீதிமான் சக்தி எங்கே இருக்கிறாரு அப்படின்ற உண்மையை ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது தான் சக்தி வந்து எங்கே இருக்காரு, அவருக்கு என்ன தான் பிரச்சனை நடந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு இங்கே வந்து சேது. உடனே பார்த்தீங்களா மாமா, ஈஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எந்த உண்மையும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் ஏமாத்திருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு எங்கள் வீட்டில் தான் ஈஸ்வரி இருக்கணும்னு இவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ பொய் சொல்லியிருக்காங்க, பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அப்போ கூட இவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சப்போர்ட் பண்ணது என் அப்பா ராஜாங்கம் தான். ஆனால் என் அப்பாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்கல்ல இந்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக செய்து பேசுகிறாரு. மாப்பிள்ளை பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு. அந்த சமயம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, வந்து நான் தான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி இந்த தமிழ்செல்வி தான் தமிழ்செல்வி பேசுகிற மாதிரி இங்கே வந்து செல்லப்பாண்டி கிட்ட பேசணும்னு சொன்னேன். இங்கே செல்லப்பாண்டி கிட்ட பேசுனது தமிழ்செல்வி இல்லை, என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் எல்லாரும் தமிழ்செல்வி தான் செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணாங்க, இங்கே ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னது தமிழ்செல்வி தான் அப்படின்னு ராஜாங்கம் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் நம்புகிறாங்க. சேது தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமே நானும் ஐஸ்வர்யாவும் தான். ஆனால் நான் செஞ்ச பிரச்சனையால் தானே இப்போ உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது, அதனால தானே எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்,
இன்னும் நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே பணத்தை வாங்கிட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே எப்படியாவது சக்தியை வந்து பார்க்கணும், சக்தியை வந்து நல்லபடியாக கூப்பிட்டு வரணும், அப்போ தான் வந்து உண்மையை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சக்தியை பற்றி பேசின உடனே சக்தி எங்கே இருக்கிறாருன்ற உண்மையை நீதிமான் சொன்னதால் அதே இடத்துக்கு சக்தியை பார்க்குறதுக்காகவும் சக்தியை எப்படியாவது கூப்பிட்டு வரணும், உண்மையை நிரூபிக்கணுன்றதுக்காக சேது இங்கே கருப்புன்னு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே சக்தி ரொம்ப முடியாமல் இருக்கிறத கருப்பு பார்த்துட்டு, மாப்பிள்ள சக்தி இங்கே தான் மாப்பிள்ள இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சக்தி என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாரு. இங்கே வந்து சேது இங்கே அண்ணே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சக்தி அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, நீங்கள் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சக்தியை நல்லபடியாக அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு சேது. ராஜாங்கத்தை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ராஜாங்கம் வந்து தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. இதனால தான் ராஜாங்கம் திட்டம் போட்டு சக்திக்கு பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற உண்மையை நிரூபிச்சிட்டோன்னா அப்புறம் ராஜாங்கம் என்றைக்குமே வெளியில் வர முடியாது அப்படின்னு இங்கே இவங்க எல்லாரும் திட்டம் போட்ட மாதிரியே இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது சரியான நேரத்தில் அங்கே சக்தியை கூப்பிட்டு வராரு. இங்கே வந்து சேது சக்தி வந்த உடனே, சார் நான் தான் சார் சக்தி அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி இப்படி வருவார், உண்மையை சொல்ல போகிறாருன்னு அங்கே யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே வந்து சக்தி வந்து எல்லா உண்மையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சார் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டது இங்கே ராஜாங்கம் இல்லை, இங்கே ஜெனியோட அப்பாவும் அப்புறம் இவங்க எல்லாரும் தான் அப்படின்னு இவங்க என்னெல்லாம் பேசினாங்க, என்ன பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்கன்னு எல்லா உண்மையும் சக்தி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதனால் ராஜாங்கம் எந்த தப்பும் செய்யலை, ராஜாங்கம் இப்படி சக்திக்கு எந்த பிரச்சனையும் செய்யலை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் இந்த பிரச்சனைக்கு காரணமே ஜெனியோட அப்பா தான், அவர் தான் தேவையில்லாமல் ராஜாங்கத்தை வசமாக மாட்டி விடணும்னு இங்கே நீதிமானோட பேச்சை கேட்டுக்கிட்டு பொய் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இங்கே ஜெனியோட அப்பாவும் இங்கே நீதிமான் மட்டும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு சக்தி. இங்கே வந்து நீதிமான் வந்து வசமாக மாட்டிக்கிறாரு. ஈஸ்வரிக்கு வேற நிறைய பணம் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ சேது உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சக்தியை வேற கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ சக்தி உண்மையை சொல்லிட்டாரே அப்படின்னு ஜெனியோட அப்பா எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. சக்தியை மறுபடியும் ஜெனி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு இங்கே நடந்த உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சக்தியை அங்கேருந்து கூப்பிட்டு வராரு. இங்கே வந்து சேது வீட்டில் வந்து ஈஸ்வரி வந்து கண்டிப்பாக ராஜாங்கம் வீட்டுக்கு வரவே முடியாது அப்படின்னு சித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சேது ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க, ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாங்க. வந்த உடனே என்னுடைய அப்பா ராஜாங்கம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அப்பத்தா மோகனா மலர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலர் யோசிக்கிறாங்க, செய்து எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா பேருதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. வந்த உடனே இங்கே ஈஸ்வரி வந்து என்ன செய்து என்ன சொல்கிற, உண்மையை நிரூபிச்சிட்டியா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது ஈஸ்வரியை சேது பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே சித்ரா சொல்கிறாங்க, என்ன செய்து எதுக்காக இப்படியெல்லாம் ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது, போதும் இனியும் பொய் சொல்லாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, ஐஸ்வர்யா தான் செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் தமிழ்செல்வி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பொய் சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இப்போவே போலீஸை வர சொல்கிறேன், இனி நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே என் அப்பாவை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், உண்மையை நிரூபிச்சிட்டேன், சக்தி எங்கே இருந்தாருன்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இங்கே சேது ரொம்ப கோபமாக பேசுகிறத கேட்டு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஈஸ்வரி. அதான் சக்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது, நீதிமான் கிட்ட நீங்கள் நிறையா பணம் வாங்கியிருக்கீங்க ஈஸ்வரி, அது மட்டும் இல்லாமல் இப்படி பிரச்சனை செஞ்சாதான் தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்றதுக்காக எங்கள் எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக இவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லை? உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம், எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எங்களுக்கே பிரச்சனை செஞ்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்கல்ல, இனி நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இங்கே வந்து சேது இப்படி உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டு வேற வழி இல்லாமல் ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க ஈஸ்வரி. இனி ஈஸ்வரி இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது, ஈஸ்வரி மன்னிப்பு கேட்டால் எங்களால் மன்னிக்கவும் முடியாதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சி இங்கே வந்து ராஜாங்கத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் இங்கே ஈஸ்வரியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு.
இந்த பிரச்சனைக்கு காரணமே ஈஸ்வரி தான். ஈஸ்வரியை மன்னிக்கவே முடியாதுன்னு ஈஸ்வரி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு சேது.